மாய்கா தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீஜி பழனிவேலுவின் தலைமைத்துவத்தின் கீழ் மாய்கா கண்டுவரும் உருமாற்றமும் இந்தியர்களிடையே தேசிய முன்னணி மீதான நம்பிக்கையை மீட்டு வருவதாக அவர் சொன்னார். அதேவேளை எதிர்க்கட்சியினர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதை கவனித்து வரும் பொதுமக்கள் அவர்கள் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த 3 முக்கிய காரணங்கள் இந்தியர்களுக்கு தேசிய முன்னணியின் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எஸ். முருகேசன் தெரிவித்தார். எதிர்வரும் 13வது பொதுத் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நாடளாவிய நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் மாய்காவின் நடவடிக்கைகள் குறித்து அவர் விவரித்தார். இதுவரைக்கும் டாக்டர் பழனிவேல் நம்ம போட்டியிடுற எல்லா தொகுதியில 2 முறை அங்க உள்ள கிளை தலைவர்களும் என்ஜிஓஸ் தலைவர்களும் சந்திச்சிட்டாரு. இப்போ 3வது தரையா கிளை தலைவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் டச் பாயிண்ட் என்ற ப்ரோக்ராம் நம்ம செய்கிறோம். அதாவது முக்கியமாக நம் போட்டியிடும் தொகுதியிலும் இந்தியர்கள் ரொம்ப அதிகம் 10% மேலே உள்ள தொகுதியிலும் டச் பாயிண்ட் என்ற அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிருக்கோம். ஹுலு ஸ்லெங்கோர், காப்பார், கோத்தராஜா, சுபாங் ஆகிய 4 நாடாளுமன்ற தொகுதிகளையும் இஜோக், அண்டாலாஸ், பத்துகேஸ் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றுவதில் 2008ஆம் ஆண்டை விட இந்தியர்களின் ஆதரவு அதிகரித்துள்ளதாக எஸ். முருகேசன் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தொலுக்கமாங், கேமரன் ஹைலண்ட்ஸ், தாப்பா, சுங்கை சிப்புட், சகாமாட் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாய்கா கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த பொதுத் தேர்தலில் மாய்கா 6 நாடாளுமன்ற தொகுதிகளையும் 12 சட்டமன்ற தொகுதிகளையும் இழந்தது. அதேவேளை 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஹுலு ஸ்லெங்கோர் நாடாளுமன்ற தொகுதியை மாய்கா மீண்டும் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களின் இம்மாபெரும் சங்கம விழா இன்று தொடங்கி இவ்வாரம் 27ஆம் தேதி வரையில் 5 நாட்களுக்கு காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை நடைபெறும். இவ்விழாவில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு வெத்திடும் ஏறக்குறைய 500 நிகழ்ச்சிகளை உள்ளிட்ட 38 அங்கங்கள் இடம்பெறுகின்றன. வேலைவாய்ப்பு சந்தை, கல்வி கண்காட்சிகள், கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகள், போட்டி விளையாட்டுகள் ஆகியவை அவற்றுள் அடங்கும். இவற்றோடு சீன பாரம்பரிய கிராமம் எனும் ஒரு புதிய அங்கம் இவ்விழாவுக்கு மெருகூட்டவிருக்கிறது. நாட்டில் உள்ள சுமார் 20 லட்சம் இளைஞர்கள் இவ்விழாவில் ஒன்று திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவை முன்னிட்டு புத்ராஜயாவின் சில முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. புத்ராஜயா சென்ட்ரலில் இருந்து இந்த விழா நடைபெறும் இடத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. நாட்டின் உருமாற்றத்திற்கு ஆயத்தமாகும் வகையில் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் இவ்விழாவிற்கு அழைக்கப்படுகின்றனர். தேசிய இளைஞர் RRI தமிழ் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் மாய்கா தலைமைச் செயலாளர் எஸ். முருகேசன் அந்நிதியை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பி. சுரேஷ்குமாரிடம் வழங்கினார். 1934ஆம் ஆண்டு கட்டப்பட்ட RRI தமிழ் பள்ளியில் தற்போது 26 ஆசிரியர்களும் 380 மாணவர்களும், பாலர் பள்ளியில் 50 மாணவர்களும் பயில்கின்றனர். RRI தோட்ட மேம்பாட்டு திட்டத்தில் இப்பள்ளிக்கு 25 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்நிதியைக் கொண்டு கூடிய விரைவில் கம்பீர தோற்றத்துடன் புதிய பள்ளி கட்டடம் கட்டப்படும் என எஸ். முருகேசன் தெரிவித்தார். அதிபர் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் மொத்தம் 13,000 வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளன. தலைநகர் கெய்ரோவில் இன்று காலை மணி 8க்கு வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட்டன. வாக்குச்சாவடிகள் திறக்கும் முன்னரே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே வரிசை பிடித்து நின்றனர். அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க வாக்குச்சாவடிகளை சுற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. எகிப்து வரலாற்றில் விடிவெள்ளியாக கருதப்படும் இந்த அதிபர் தேர்தலில் வாக்களிக்க 5 கோடிக்கும் அதிகமானோர் தகுதி பெற்றுள்ளனர். இன்று தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் 13 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 1952ஆம் ஆண்டு முடியாட்சி முடிவுக்கு வந்தது முதல் ராணுவ பின்னணியை கொண்டவர்களே எகிப்தில் அதிபர்களாக பதவி வகித்து வந்தனர். எனினும் இந்த அதிபர் தேர்தலின் வாயிலாக 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் கொடுங்கோல் ராணுவ ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை பெறும் 2 வேட்பாளர்கள் மீண்டும் அடுத்த மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் 2ஆம் சுற்று தேர்தலில் போட்டியிடுவார்கள். அதனையடுத்து ஜூன் 21ஆம் தேதி அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். விமானத்தில் பயணித்த பிரெஞ்சு நாட்டு பெண்மணி ஒருவர் விமான பணியாளரிடம் தனது உடலில் ஒருவித கருவி வைத்து தைக்கப்பட்டிருப்பதாக கூறியவுடன் விமானத்தில் பதற்ற நிலை உருவாகியது.
விமானத்தில் பயணித்த 2 மருத்துவர்கள் அப்பெண்மணியை பரிசோதித்து பார்த்ததில் அவரது உடலில் குண்டு வைத்து தைக்கப்பட்டிருப்பதற்கான எந்தவொரு அடையாளமும் இல்லை என்பது தெரியவந்தது. சம்பந்தப்பட்ட அவ்விமானத்தில் சுமார் 179 பயணிகளும் 9 பணியாளர்களும் இருந்தனர். பயங்கரவாதிகள் தங்கள் உடலுக்குள் வெடிகுண்டுகளை வைத்து தைத்துக் கொண்டு பயணிப்பதாக FBI எனப்படும் அமெரிக்க உளவுத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. முதன்முதலாக பங்குச்சந்தையில் இடம்பெறும்போது பேஸ்புக் சமூக அகப்பக்கத்தின் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பங்கு மதிப்பு $38 அமெரிக்க. ஆனால் அது 15 விழுக்காடு சரிவு கண்டு $32 பரிவர்த்தனை செய்யப்பட்டது. பங்குகள் அளவுக்கு அதிகமாக சந்தையில் இடம்பெற்றதாலும் அதன் விலை அதிகமாக இருந்ததாலும் இந்த பரிவர்த்தனை சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என பங்குச்சந்தை நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் பேஸ்புக்கின் பங்கு மதிப்பு 19 விழுக்காடு சரிந்தது. பகுதியில் 31 ஆண்டு காலமாக வாகனம் பழுதுபார்க்கும் சேவையை வழங்கி வருகிறார் மெர்வின் பிளாகர். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் கண் பார்வையை இழந்தார். இருப்பினும் அவர் தொடர்ந்து தமது சேவையை தடையில்லாமல் செய்து வருவது விண்டோரா பகுதி மக்களை மட்டுமல்லாது அப்பகுதிக்கு வருகை புரிபவர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கண் பார்வை இல்லாததை ஒரு குறையாக கருதாமல் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு தமக்கு இன்னமும் 2 கைகள் உள்ளதாக மெர்வின் கூறினார். வாகனங்களை பழுதுபார்க்கும் சேவையுடன் எண்ணெய் நிலைய சேவையையும் இவர் வழங்கி வருகிறார். குறிப்பாக நெடுந்தூர வாகன ஓட்டிகளுக்கு இவ்வகை சேவைகளை வழங்குவதில் மெர்வின் முனைப்பு காட்டி வருகிறார். சிறிய பட்டணமாக விண்டோராவில் 70க்கும் குறைவானவர்களே வசிக்கின்றனர். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் இப்பகுதிக்கு ஆண்டுதோறும் வந்து செல்கின்றனர். அண்மையில் 70 வயதை எட்டிய மெர்வின் 100 வயது வரை வாழ்ந்து எலிசபெத் அரசியாரிடம் இருந்து சிறப்பு வாழ்த்து அட்டையை பெற எண்ணியுள்ளார். இங்கிலாந்திலும் காமன்வெல்த் நாடுகளிலும் வாழ்வோர் 100 வயதை எட்டும்போது வாழ்த்து அட்டைகளை அனுப்புவது எலிசபெத் அரசியாரின் வழக்கம். அதேவேளையில் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி குறைந்துள்ளதையும் தான் ஸ்ரீ டாக்டர் ஜெத்தி அக்தர் அசீஸ் சுட்டிக்காட்டினார். செயல்படுத்தப்பட்டு வரும் எண்ணெய் எரிவாயு முதலீட்டு திட்டங்களால் நாட்டில் தனியாரின் முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் சொன்னார். பணவீக்கம் 2.3 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. மலேசிய நாணயம் இந்த வட்டாரத்தில் உள்ள இதர நாணயங்களுக்கு ஈடாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக தான் ஸ்ரீ டாக்டர் ஜெத்தி அக்தர் அசீஸ் குறிப்பிட்டார். கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுவோருக்கு மலேசியா, சீனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மரண தண்டனை வழங்கப்படுகிறது. ஒரு சில நாடுகளில் மட்டுமே இக்குற்றத்திற்கு மன்னிப்பு வழங்கப்படுவதாக கோஹிலன் பிள்ளை சொன்னார். அவ்வாறு மன்னித்து விடுவிக்கப்படும் வசதியற்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை மலேசியாவிற்கு கொண்டுவர அரசாங்க சார்பற்ற இயக்கங்கள் உதவ வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். போன வாரம் நடந்தது அதாவது பாடன் கொடுத்துட்டாங்க, அவங்கள மலேசியாவுக்கு கொண்டு வரணும். அப்ப அந்த மாதிரி இதுல நாங்க என்ஜிஓஸ் தான் நாங்க என்ன பண்ணுவோம், என்ஜிஓஸ் நாடி அவங்கள கொண்டு வர்ற செலவு சில நேரத்துல பேரண்ட்ஸ் வசதி இல்லாத ஒரு பேரண்ட்ஸா இருந்ததுன்னு சொன்னா அவங்களுடைய பிள்ளைகளை அங்கிருந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். அந்த வகையில நாங்க பப்ளிக் கிட்டே இருந்து காசு ரிக்வெஸ்ட் பண்ணி டொனேஷன் எதிர்பார்த்து அவங்கள கொண்டு வந்த கேசஸ் எல்லாம் ரொம்ப இருக்கு. அண்மையில் பெருவில் 6 வருட சிறை தண்டனைக்கு பின் விடுதலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணியையும் அர்ஜென்டினாவில் விடுதலை செய்யப்பட்ட ஓர் இளைஞனையும் மலேசியாவிற்கு கொண்டுவர அம்னோ நிதி உதவி செய்ததாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். குற்றம் சாட்டப்பட்ட 17 வயதுடைய முகமது நூர் அலிஃப் அப்துல் மலேக் அப்துல் ரஹ்மான் கடந்த மே 13ஆம் தேதியில் லுண்டாங் தாமான் இன்தானில் உள்ள வீடொன்றில் இக்குற்றத்தை புரிந்ததை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். இவ்வழக்கு தொடர்பில் நேற்று 19 வயது ஆடவர் கிளந்தான் கொத்தபாரு மாவட்ட போலீஸ் அலுவலகத்தில் சரணடைந்தார். அவர் தொழில்துறை கழக மாணவராவார். இவ்வழக்கு தொடர்பான விசாரணைக்கு உதவ மேலும் 2 வரை போலீசார் தேடி வருகின்றனர். வழக்கு மறு விசாரணை ஜூன் 20ஆம் தேதியில் செவிமடுக்கப்படும். குறளும் விளக்கமும். குறள் 521. பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. விளக்கம்: ஒருவர் வறுமை நிலையில் இருப்பினும் அவரிடம் பழைய உறவை பாராட்டும் பண்பு உடையவர்களே சுற்றத்தார் ஆவார்கள் என்கிறார் திருவள்ளுவர்.